ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறோம், எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இப்போல்லாம் நைட் நடந்தது. ஸோ நைட் நானும் பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் படுத்தேன். நிறைய பேர் வந்துட்டு அந்த டைமில் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு காலையிலே வந்து குட் மார்னிங்லாம் போட்டாங்க, நைட்டு சொன்னவங்களாம். சூப்பர், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மறுபடியும் சாண்ட்ரா வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து படுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அவங்க எமோஷனலாக ஹர்ட் ஆனது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் வந்துட்டு அவங்களால வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, போன வாரமே வந்து அமித் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. கானா பீட் பாக்ஸ் என்ற விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா நான் நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறேன். இது அவங்களுடைய பர்சனல், சரிங்களா? இங்கே வந்து இவங்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்றதுக்காக அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்று வெளியே போய் பண்ணிடணும். நேற்று கானா பீட் பாக்ஸை வெளியே தான் பண்ணாங்க. ஆனால் உள்ளே வந்து இந்த நைட் நடத்துகிற அதாவது கானா பீட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துட்டு முடிஞ்சுது. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கரெக்டாக வெளியே பண்ணிட்டீங்களே. உள்ளே வந்ததுக்கப்புறம் 10 தூங்கிடணும். அதை விட்டுட்டு உள்ளே நாங்கள் ஃபன் பண்ணுறோம், அது பண்ணுறோம். ஏன்னா தலை ரூம் வந்துட்டு இந்த சூப்பர் டெலக்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இவங்க அந்த பக்கம் பண்ணியிருந்தா கூட பெருசாக தெரியாது. பக்கத்துலேயே இருக்கிறதுனால சபரி மரோரா வந்து நிறைய ஃபன்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கானா வனது கூட சேர்ந்து பண்ணும்போது அதெல்லாம் இங்கே இரிட்டேட் ஆகிருப்பளுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. தூங்கினவங்க எந்திரிச்சு அவ்வளோ காண்டாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க போயிட்டாங்க. உடனே இவங்க பயந்துட்டாங்க. இப்போ கப்சப்புன்னு படுக்கிறாங்க. யார் சபரியும் அரோரும் போய் சைலண்ட் போய் படுக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு சரி சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து சாரியும் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்களே நிம்மதியை தூங்க வேண்டாமா அப்படிமா? இல்லை சாரின்னு சத்தியமாக இது நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே கானாவனத்தை வந்துடுறாரு. கானாவனத்துக்கு சான்றாருக்கும் சுத்தமாக ஆகலை. அது நேற்றே நீங்கள் அதை தனியாக ஒரு ப்ரொமோவே போட்டு காமிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்? உங்களை தப்பாக நினைப்பாங்களா, திவ்யாவை தப்பாக நினைப்பாங்களா, அப்படிலாம் பேசியிருப்பார், சரிங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து இன்னும் ஒரு 30 நாள் தாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்துட்டு இன்னும் 30 நாளில் ஒழுங்காக வந்து தூங்க வேண்டாமா, நிம்மதியாக தூங்க வேண்டாமா? 2 வாரமாக நான் பார்த்துட்ருக்கேன், நான் வெளியே படுக்கணுன்ற காரணத்துக்காக இவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு மாதிரி ஒரு பெரிய பழியை போட்டுறாங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது, படகம் இல்லை. சபரிக்கு உடனே கோவம் வந்து டென்ஷன் ஆகிட்டு சாரி இவ்வளோ தான் கேட்க முடியும், இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் நடந்துச்சு. நேற்று நைட்டு இதே மாதிரி தான் வெளியே வந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, இது வந்துட்டு பொதுவான இடம், சரிங்களா? பொதுவான இடம். இவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணால் வெளியே போய் பண்ணிக்கலாம். நைட் ஆகிடுச்சா தூங்கணும். பகல் நேரத்தில் யாரும் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா சுற்றி கேமரா இருக்குது, மைக் இருக்குது, ஆமாம் எல்லாமே ஓகே. பட் ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது திரும்ப அதை வந்து பண்ண வேண்டாமன்றதான் என்னோட கருத்து. ஆனால் அவங்க வாலண்டராகவும் பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு வாலண்டராக பண்ண மாதிரி தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.